ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் கோயில் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க. அந்த ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா ஊர் சத்தியமங்கலம் தாங்க. அதனால் வருஷம் நாங்கள் ஃபெஸ்டிவலுக்கு போவோம். முதல் 2 நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம். அப்புறம் காலையில் மடிப்பிச்சை எடுத்து அதை அன்னதானமாக கொண்டு போய் அங்கே இருக்க பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாமி பார்த்துட்டு குண்டத்துக்கிட்ட போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டுங்க. அப்புறம் மெரமனன்னு சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சாமிகிட்ட நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வந்துட்டோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த அம்மா வந்து அதெல்லாம் நிறைவேற்றிடும். அதுக்காக அந்த வேல் எடுத்துங்க ஒரு ரவுண்டு கோயிலை வந்து சுற்றி வரும் சாமி. அப்போ அவங்க அந்த சாமி கூட சேர்ந்து நம்மளும் சுற்றலாங்க. இங்கே குண்டத்துக்கு கரும்பெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நைட்டு குண்டம் வளர்க்குறக்கு. பயங்கரமான கூட்டங்க. சத்தியமங்கலம் அது பண்ணாரியம்மன் கோயில்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லட்சக்கணக்கான பேர் குண்டம் மிதிப்பாங்க. ஆனால் நாங்கள் வருஷம் கண்டிப்பாக குண்டம் மிதிச்சிருவோங்க. இது வந்து முதல் நாள் எடுத்த வீடியோ. போய் நாங்கள் எல்லாம் நல்லபடியாக வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். எப்பயுமே மறுநாள் காலையில் போய் குண்டம் மிதிப்போம். இதுதான் மெரமன சாமிங்க. அந்த சாமியை சுற்றி தான் வேல் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன குறை இருந்தாலும் அம்மா கிட்ட வேணுன்னா அதை நடத்தி வைப்பேன். அப்புறம் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே குண்ட வளர்த்த ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. குண்டை வளர்த்துனதுக்கப்புறம் விடிக்காதல் 4 மணிக்கு முதல்ல வந்து தலைமை பூசாரி தான் சுற்றி கற்பூரம் வச்சு சாமியெல்லாம் பள்ளத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து தீ மிதிப்பாங்க. தீ மிதித்ததுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் இறங்குவாங்கங்க. பண்ணாரி மாரியம்மனை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க. நம்ம என்ன நினச்சாலும் அதை வந்து அப்போவே நமக்கு நடத்தி தர ஒரே தெய்வம் யாருன்னா சத்தியமங்கலத்தில் இருக்கிற அந்த அம்மா தாங்க. இது வந்து நான் வந்து மனப்பூர்வமாக எனக்கு நடந்ததை தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் வேணாலும் அந்த அம்மா கிட்ட வைங்க, நடத்தி வைப்போங்க. இது வந்து நாங்கள் காலையில் குண்டம் மிதிக்கிறதுக்கு வந்தாச்சு. அப்போ எடுத்த வீடியோ. எல்லோரும் பக்தர்கள் லைனில் நின்று 4 மணிலேருந்து காலையில் 1:30 மணி வரைக்கும் குண்டு இறங்கியிருக்காங்க. இது மூலஸ்தானங்க. இதுதான் வந்து நம்ம அம்மா பண்ணாரி அம்மன் ஃபோட்டோங்க. நான் வந்து சத்தியமங்கலத்தில் பிறந்திருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா வருஷம் ஏன்னா நான் சத்தியமங்கலத்தில் பிறந்தனால தாங்க எனக்கு இந்த ஒரு அற்புதமான பாக்கியம் கிடச்சிருக்கு. ஏன்னா 15 நாள் விரதம் வச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மாவை போய் பூ ஆற்றுட்டு பூ முதிக்கிறனால அந்த வருஷம் பூரா எங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்குதுங்க. உங்களுக்கும் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைச்சா பண்ணாரியம்மன் கோயில் போய் பாருங்கள். தானாக சுயம்புவாக தோணுனது தாங்க எங்கள் பண்ணாரி அம்மன். சில யூடியூப் சேனலெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இது தானாக தோன்றி வந்தது தாங்க பண்ணாரி அம்மன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.